ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் அசெண்டிங் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் ஒரு கொஷினாக இதெல்லாம் வந்து குரூப் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது ஒரு முழு எண்ணாக இருந்தால் அசெண்டிங் ஆர்டர் ஈஸியாக எல்லாருமே போட்டுடலாம். இதே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து இதில் இருக்கிறது சின்னது எது பெருசு எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. விச் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், விச் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர், விச் இஸ் த லோவஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி சின்ன எண் எது பெரிய எண் எது, அதில் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து இதில் எது சின்னது எது பெருசுங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன ஃப்ராக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4, செகண்ட் இருக்கிறது 1/2, தேர்ட் இருக்கிறது 5/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்படியே வச்சுட்டு நம்ம இதில் சின்னது எது பெருசு எது அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இது பர்சன்டேஜ்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ்க்காக ஒரு நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கூட நம்ம 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த நம்பரோட நம்ம 100ஓட மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு நம்பர் கூடயும் 100ஓட மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 100 கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு அந்த நம்பர் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 3/4 அப்படிங்கிறது 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இப்போ இது கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் அது 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 15 கிடைக்கும். ஸோ அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 25 கிடைக்கும். ஸோ 25 × 3 75. அப்போ இது 75%. 3/4 அப்படிங்கிறது 75%. செகண்ட் வந்து பாருங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு இது இங்கே 15 கிடைக்கும். அப்போ இது 50%. 50%. நெக்ஸ்ட் வந்து இதை 2ஆல் கேன்சல் பண்ண பாருங்கள் 4, இங்கே 50. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, 25. ஸோ இங்கே ரிமைண்டர் என்ன இருக்குது? 5 × 25 125 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. ஸோ இது அகெயின் கேன்சல் பண்ணால் நமக்கு 62.5ன்னு கிடைக்கும். ஸோ 62.5 அப்படின்னா நம்ம 62%ன்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு எக்ஸாக்டாக வந்து நமக்கு நம்பர்ஸ் கேட்கல. இதில் எது சின்னது பெருசுன்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுத முடியும். ஸோ நம்ம 62ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதில் அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து தானே எடுப்போம். ஸோ இதில் இருக்கிறதுல 75, 50, 62 இதில் எது சின்னதாக இருக்குது? 50%. 50%ல் என்ன வருது? 1/2. அப்போ 1/2 தானே ஃபஸ்ட் வரணும். ஃபஸ்ட்டு வந்து 1/2. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை விட பெருசாக எது இருக்குது? 62%. அப்போ 62 வந்து எது இருக்குது? 5/8. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 5/8. நெக்ஸ்ட்டு 75%. 75% வந்து 3/4. இப்போது 3/4. இது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவே வந்து ஒரு முழு எண்ணாக இருந்தால் ஈஸியாக அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் விச் இஸ் த விச் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ லோவஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால இது ஒரு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் எது சின்னது பெருசு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது 2019 கேட்டாங்க ஃபஸ்ட் எடுத்த சம். இது பாருங்கள் 6th புக்கில் இருக்க ஒரு கொஷின். ஸோ 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகிய பின்னங்களை சிறியதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்துக. அதாவது அசெண்டிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. அப்போ சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். ஸோ இதில் வந்து சின்னது எது பெருசு எதுங்கிற மாதிரி ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ்க்காக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிடலாமா? பர்சன்டேஜாக ஒரு நம்பரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/2. செகண்ட் இருக்கிறது 1/4. தேர்ட் இருக்கிறது 6/8. ஃபோர்த் இருக்கிறது 1/8. ஸோ இது 100ஆல் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணிடலாமா? 100 கூட மல்டிபிள் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜ்க்கு கிடச்சிரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 50 கிடைக்கும். ஸோ அப்போ 50%. இது வந்து 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2, இங்கே 50, அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 25. அப்போ இது 25%. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 4, 50, அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2,
25, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேறு கலர் எடுத்துக்கலாம். 6 into 25, 150. ஸோ 150 divided 2. இது வந்து நம்ம கேன்சல் பண்ணால் பாருங்கள் 75ன்னு கிடைக்கும். அப்போ 75%. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது பாருங்கள், 2ஆல் கேன்சல் பண்ணால் 4, இங்கே 50. அகெயின் 2ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 25. 25/2 அப்படிங்கிறது அகெயின் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 12.5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் சின்னது எதுன்னு பாருங்கள், சின்னது வந்து 12.5. அப்போ 12.5 அப்படிங்கிறது 1/8. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/8ன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது, நெக்ஸ்ட் வந்து 25%. 25% அப்படிங்கிறது 1/4. அப்போது 1/4. நெக்ஸ்ட்டு 50, 1/2. 1/2. நெக்ஸ்ட் வந்து 75. 75ங்கிறது 6/8. 6/8. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இது லெஸ் தென் கிரேட்டர் தென்னா என்னன்னு தெரியும். லெஸ் தென்னா ஓப்பனில் இருக்க சைடு வந்து பெருசாக இருக்கிறதுன்னு அர்த்தம், ஷார்ப்பாக இருக்கிற சைடில் இருக்கிற நம்பர் சின்னதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஷின். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை 100ஆல் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணால் இதில் பர்சன்டேஜ்க்கு மாறும். பர்சன்டேஜில் எது சின்னதாக இருக்கோ அதிலிருந்து அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து விகிதம் கொண்டு வந்துட்டிங்களே அப்படின்னா இதுவும் பாருங்கள் சேம் அதே மெத்தட் தான், ஈஸி. இப்போ 4:5 அப்படிங்கிறத நம்ம 4/5ன்னு கூட எழுதிக்கலாம். 4:5 அப்படிங்கிறத 4/5ன்னு கூட எழுதிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து அசெண்டிங் ஆர்டரை எழுதலாம். அசெண்டிங் ஆர்டர் நம்ம லாஸ்ட்டு சம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு நம்பரை பர்சன்டேஜ்க்காக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 100ஆல் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணும்போது நமக்கு அந்த நம்பர் பர்சன்டேஜ்க்காக மாறிடும். ஸோ நம்ம விகிதத்தில் இருக்கிறத நம்ம ஃப்ராக்ஷனுக்காக ஃபஸ்ட்டு மாற்றிக்கிட்டா தான் அதை நம்ம எது சின்னது எது பெருசு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக்ஷனுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா. ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், 4:5. அப்போ 4/5. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 8:15. அப்போ 8/15. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3:10. அப்போ 3/10. நெக்ஸ்ட்டு 1:2. அப்போ 1/2. ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் நியூமரேட்டர்லேயும் செகண்டில் இருக்கிற நம்பர் டினாமினேட்டர்லேயும் எழுதணும் இந்த விகிதத்தில் வந்தால். ஓகேங்களா. இப்போ சேம் அதே மாதிரி 100ஆல் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு 20 வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 18 கிடைக்கிது. அப்போ 80%. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 15ஆல் 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 6.66ன்னு கிடைக்கும். 6.66 அப்படிங்கிறத 8ஓட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 53.33ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம 53% அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10ஆல் 100 கேன்சல் பண்ணும்போது நமக்கு 10ன்னு கிடைக்கும். 10ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 30. அப்போ 30%. நெக்ஸ்ட் இங்கே ரிமைண்டர் 2 இருக்குது பாருங்கள். 2 வந்து 100ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 50ன்னு கிடைக்கும். இப்போ 50%. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோவில் மிகப்பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது சின்னது, 30 சின்னது, நெக்ஸ்ட்டு 50 அதை விட பெருசு, 53, 80 தான் வந்து இருக்கிறதுலே பெருசு. அப்போ 4/5. 4:5. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. இது ஃப்ராக்ஷனுக்காக நம்ம மாற்றிட்டு ஃப்ராக்ஷனாக எப்படி மாற்றணும் அப்படின்னா 4:5 அப்படிங்கிறத முதல்ல இருக்கிறது மேலேயும் செகண்டாக இருக்கிற நம்பர் வந்து டினாமினேட்டர்லேயும் அதாவது கீழேயும் போட்டால் அது ஃப்ராக்ஷனுக்காக சேஞ்ச் ஆகிடும். ஃப்ராக்ஷனுக்காக சேஞ்ச் ஆனதை 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பர்சன்டேஜாக இருக்கும்போது நமக்கு அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் எது சின்னது எது பெருசு அப்படிங்கிறத நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு சின்னது எது பெருசு எது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ரேஷியோவில் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து
என்ன பண்ணணும், ரேஷியோவாக இருக்கிறது ஃப்ராக்ஷனுக்காக சேஞ்ச் பண்ணணும். 2/3, நெக்ஸ்ட்டு 3/5, நெக்ஸ்ட்டு 4/7, நெக்ஸ்ட்டு 5/8. ஸோ இது கூட 100ஆல் மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணால் வந்து இதில் இருக்கிறதுல பிக்கெஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.